ஒரு ஐடியலிஸ்டிக் கிரியேட்டரா தனக்கு இருக்க ஐடியாலஜிஸை தன்னோட படைப்புகள் மூலமா மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்து அதுல கன்சிஸ்டண்டா வெற்றி அடையிறதுங்கிறதெல்லாம் அவ்வளவு சாதாரணமான விஷயமே இல்லை நண்பா. அப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான விஷயத்திலையும் தொடர்ந்து வெற்றிகளை குவிச்சே தீருவார்னு முன்னாடியே தெரிஞ்சதுனால தான் இவருக்கு வெற்றிமாறன்னு பேர் வச்சாங்களோன்னு யோசிக்கிற அளவுக்கு 2007 பொல்லாதவன் தொடங்கி 2024 ரிலீஸ் ஆகிற விடுதலை பார்ட் 2 வரைக்கும் தன்னோட 17 வருஷ கெரியர்ல 7 படங்களை டைரக்ட் பண்ணி கிட்டத்தட்ட 5 நேஷனல் அவார்ட், 3 ஃபிலிம்ஃபேர் அவார்ட் அண்ட் 1 ஸ்டேட் அவார்ட்னு இத்தனையையும் வாங்கி குவிச்ச GOAT கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் டைரக்டர் தான் நம்ம வெற்றிமாறன் அவர்கள். இந்த ஆர்ட் படம், அவார்ட் படம்னு சொல்லப்படுற சினிமா டெம்ப்ளேட்டையும் கமர்ஷியல் படங்களுக்கான சினிமா டெம்ப்ளேட்டையும் ஒரு சேர கையை பிடிச்சு கூட்டிட்டு போய் கரை கண்ட படைப்பாளிகளை விரல் விட்டே எண்ணிடலாம் தமிழ் சினிமாவில். ஆனா அப்படிப்பட்ட ஜாம்பவான்களே கூட பல தடவை தோல்வியை தழுவியும் இருக்காங்க. ஆனா நம்ம டைரக்டர் வெற்றிமாறன் தான் இதுவரைக்கும் எடுத்த அத்தனை படங்களையும் தன்னோட சக்சஸ் முத்திரைய பச்சக்குன்னு பதிச்சு வந்திருக்காருன்னு சொன்னா அது மிகையாகாது. இன்னைக்கு வெளியாகிற பல சினிமாக்கள்லையும் இன்ன பிற பல படைப்புகள்லையும் காஸ்ட் பேஸ்ட் பாலிடிக்ஸை ரொம்பவும் ராவா காட்டி ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக சமூகத்துல அநீதிகள் எப்படியெல்லாம் நடந்திருக்குன்னு நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லி வந்தாலும் அப்படி வெளியாகிற பல படைப்புகள் பல விமர்சனங்களுக்கும் ஆளாகி வர்றத நம்மனால பார்க்க முடியுது. ஆனா சம்வேர் சம்ஹவ் நம்ம வெற்றிமாறன் அவர்களோட படைப்புகள் மட்டும் அப்படிப்பட்ட விமர்சனங்கள்ல இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிறதையும் ரொம்பவும் காமன் ஆடியன்ஸஸுமே இவரோட படைப்புகளுக்கு ரொம்பவும் கனெக்ட் ஆகிறதையும் நோட்டீஸ் பண்ணிருக்கீங்களா? ஆக்சுவலா இங்கதான் வெற்றிமாறன்கிற மனிதன் ஒரு கிரியேட்டரா மட்டும் இல்லாம ஒரு ஐடியலிஸ்டிக் பர்சனாவும் ஜெயிச்சிருக்காருன்னு சொல்லலாம். டைரக்டர் வெற்றிமாறன் அவர்களோட அத்தனை படைப்புகளையும் சின்ன லென்ஸை வச்சு உத்து பார்த்தா அவர் இதுவரைக்கும் பேசி வந்த ஐடியாலஜியும் சரி, இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்க ஐடியாலஜியும் சரி, இங்க இருக்க ஒவ்வொரு மனுஷனும் தன்னை ரிலேட் பண்ணிக்க கூடிய ஹியூமன் எக்ஸிஸ்டென்ஷியலிசம் அகைன்ஸ்ட் பவர், அதாவது அதிகாரத்துக்கு எதிரான மனித இருத்தலியல் தத்துவத்தை சார்ந்ததா இருக்கும். சிம்பிளா எக்ஸிஸ்டென்ஷியலிசம் ஐடியாலஜியை டிஃபைன் பண்ணணும்னா மனுஷங்க ஒரு சொசைட்டி ஆறு சிஸ்டம்ல நிம்மதியா வாழ்றதுக்கே அவங்க எதிர்கொள்ற நெருக்கடிகள், அதிகாரத்தின் விளைவா உருவாகிற அச்சங்கள், ரொம்பவும் காம்ப்ளெக்ஸ் அண்ட் டேஞ்சரஸான சிஸ்டம்ல இருக்க சிக்கல்கள் போன்ற விஷயங்களை பத்தி பேசுறது தான் எக்ஸிஸ்டென்ஷியலிசம் ஐடியாலஜின்னு சொல்லுவாங்க. டைரக்டர் வெற்றிமாறன் அவர்களோட அத்தனை படைப்புகளோட கதைக்களம்னு எடுத்துக்கிட்டா அது பவர் பேஸ்ட் சிஸ்டம்குள்ள மாட்டிக்கிட்ட ஒரு காமன் மேனோட எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸை பத்தி பேசுற டிராமாவா தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், வெற்றிமாறன் அவர்களோட முதல் 2 படங்களான பொல்லாதவன் மற்றும் ஆடுகளம்ல காமன் மேன் பிரபுவும் கருப்புவும் அதிகாரத்துக்காக நடக்கிற சண்டைகளுக்குள்ள சிக்கி தவிக்கிற மாதிரி காட்டப்பட்டிருக்கும். அப்கோர்ஸ் வெற்றிமாறன் அவர்களோட தரமான செய்கையான விசாரணை படத்துல போலீஸ் அண்ட் பொலிட்டிக்கல் சிஸ்டம் எப்படி ஹைராரிக்கி பேஸ்ட் பவரை வச்சு அப்ரஷனை ஃபேவர் பண்ணி காமன் பீப்புளோட எக்ஸிஸ்டென்ஷியலையே கேள்விக்குறியாக்குதுங்கிறத அப்பட்டமா வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கும். வடசென்னை அன்புவோட அதிகாரத்துக்கு எதிரான குரல், அசுரன் சிவசாமியோட போராட்டம், இப்போ கடைசியா விடுதலை பார்ட் 1 அண்ட் பார்ட் 2. விடுதலை படங்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக அரசியல் அதிகாரத்தின் கீழே இயங்குற சிஸ்டம் நடத்துற வன்கொடுமைகளை பொறுத்துக்க முடியாம மக்கள் படை உருவாகி எப்படி அந்த அதிகாரத்தையே எதிர்க்கிறாங்கிறத பத்தி ரத்தமும் சதையுமா பேசுற படங்கள். ரியல் லைஃப்ல வாச்சாத்திங்கிற கிராமத்துல பெண்களுக்கு எதிராக நடந்த வன்கொடுமைகளை பத்தியும் புலவர் கலிய பெருமாளுங்கிற ரியல் லைஃப் சமூக போராளியோட வாழ்க்கையையும் தழுவிதான் விடுதலை படத்தோட கதையை அமைச்சிருக்காரு டைரக்டர் வெற்றிமாறன். புலவர் கலிய பெருமாள் கம்யூனிச சித்தாந்தங்கள் தழுவிய ஒரு போராளி. அந்த காரணத்தினாலேயே விடுதலை படம் முழுக்கவும் கம்யூனிசம் ஐடியாலஜிஸை பத்தி விஜய் சேதுபதி நடிச்சிருக்கிற வாத்தியார் கேரக்டர் பேசுறத பார்க்க முடியும். ரியல் லைஃபை பொறுத்த வரைக்கும் அதிகார வர்க்கத்துக்கு எதிரான சமூக நீதி போராட்டத்தை ஒரு தனி மனிதன் மட்டுமே முன்னெடுத்து கொண்டு போயிட முடியாது. போராட்டமோ இல்ல அதுல கிடைக்கிற சுதந்திரமோ, இந்த ரெண்டுமே மக்களோட கூட்டு முயற்சியால மட்டுமே சாத்தியமாகிற விஷயம். அதைத்தான் விடுதலை படங்களும் பேசியிருக்கு. இப்படி தன்னோட ஒவ்வொரு படைப்புலையுமே ஒரு காம்ப்ளெக்ஸான ஹைராரிக்கி பேஸ்ட் பவர்ஃபுல் சிஸ்டம்ல மாட்டிக்கிட்டு தவிக்கிற காமன் மேனோட பெயினை ராவான எமோஷன்ஸ் மூலமா தோலுரிச்சு காட்டுற ஒரு அற்புதமான படைப்பாளி தான் நம்ம வெற்றிமாறன் அவர்கள். சினிமானா என்டர்டைன்மெண்டா தான் இருக்கணும், ஏன் அதுல பொலிட்டிக்கல் ஐடியாலஜி பேசுறீங்கன்னு ஒரு சில மக்கள் கேள்வி எழுப்புறத அப்பப்ப நம்மளால பார்க்க முடியும். ஆனா இப்படிப்பட்ட பொலிட்டிக்கல் ஐடியாலஜிஸை மக்களுக்கு ஏத்த விதத்துல கொண்டு போய் சேர்க்கிற அற்புதமான படைப்புகளாலையும் படைப்பாளிகள்னாலையும் தான் இங்க பல சமூக மாற்றங்கள் காலம் காலமா நடந்து வந்திருக்குங்கிறத நாம புரிஞ்சுக்கணும். அந்த வகையில வெற்றிமாறன் அவர்களோட ரீசன்ட் படமான விடுதலை மட்டும் இல்லாம அவரோட அடுத்தடுத்த படைப்புகளும் இப்படிப்பட்ட ஐடியாலஜிஸை மக்கள் கிட்ட கொண்டு போய் வெற்றிகரமா சேர்த்தணும்னு வாழ்த்தலாம்.